ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்கும் தீர்வாகக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரண்டையை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இந்த பிரண்டையானது பார்த்தீங்கன்னா குணப்படுத்தாத நோய்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட பிரண்டையை நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுகொள்வதே கிடையாது. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடங்கி வயிற்றுக்கோளாறுகள் வரை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. பெத்த வயிற்றுல பிரண்டையை வைத்து கட்டணும் என்று ஒரு பழமொழியானது உண்டு. அதாவது கண்ணுக்கு தெரியாத புண்களை கூட ஆற்றும் என்பது அதன் பொருள். அந்த பிரண்டையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏதேனும் பக்க விளைவுகளானது பார்த்தீங்கன்னா வருமா உள்ளிட்ட விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பிரண்டையானது பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்களில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகைகளாகும். தண்ணீரே இல்லாமல் வெப்பத்தை நன்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரங்கள். மழைக்காலங்களில் துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போது தளிரான பிரண்டைகளை பார்த்திங்கன்னா பறித்து உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா பிரண்டை மிக முக்கியமான உணவாக மருந்தாகவும் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த பிரண்டையானது பார்த்திங்கன்னா ஒரு கொடி தாவரமாக சொல்லப்பட்டதுனால இந்த பிரண்டை குச்சி குச்சியாக கொடி போல் பார்த்திங்கன்னா படரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரவியல் பெயர் கொண்ட பிரண்டை உருட்டு பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பு பிரண்டை, ஓலை பிரண்டை, முப்பனி பிரண்டை என பல வகைகளானது பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. பிரண்டையில் வைரத்துக்கு இணையான ஒரு பண்புகள் இருக்கின்றன. நம்மளுடைய எலும்புகளை இரும்பு போல வைத்திருக்கும் என்பதனால இதை பார்த்திங்கன்னா வஜ்ரவள்ளி, சஞ்சீவின்னு என பல பெயர்களில் பார்த்திங்கன்னா சொல்லப்படுவது உண்டு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்துக்கள், ஃப்ளவனாய்டு, பினால்டோனின், கரோட்டின் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களானது இருக்கிறது. அதேபோல் சைட்டோஸ்டிராய்டு கெமிக்கல், வலி நிவாரண பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளோமெட்ரிக் பண்புகள், இது போன்ற எல்லாமே அதிக அளவில் இருக்கின்றது. ஸோ இந்த பிரண்டையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடியது. எலும்பு முறிவு, எலும்பு மூட்டு நகர்வு, எலும்பு தேய்மானம், எலும்பு புரை ஆகியவற்றை சரி செய்யும். உடல் அமைப்புகளை வலிமையாக்கவும் பிரண்டையை மருந்து போல பயன்படுத்தலாம். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைகளை உள்ளவர்கள் பிரண்டையை தொடர்ந்து உணவில் சேர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலியானது குறையும். எலும்புகளும் பார்த்திங்கன்னா வலுப்பெறுங்க. எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்கு மருந்தாக மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த பிரண்டையில் உள்ள இன்ஸ்ட்ராக்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மூலக்கூறானது இருக்கிறது. எலும்புகள் உடைந்தால் வேகமாகவே பார்த்திங்கன்னா எலும்பு கூடும். நம்மளுடைய வயிற்றில் பாக்டீரியா மற்றும் பிற கிருமி தொற்றுகளினுடைய பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அல்சர், பெப்டிக் அல்சர், வாய்ப்புண் அமிலத்தன்மை குடலில் அதிகரிப்பதனால அதனால் ஏற்படக்கூடிய குடல் புண்கள் ஆகியவற்றை பார்த்திங்கன்னா ஆற்றக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு. ஸோ அதனால் நம்ம தினந்தோறும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவின் மூலமாகவோ இல்லை பார்த்திங்கன்னா ஜூஸாகவோ இல்லை துவையலாகவோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிரண்டையை எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் புண்ணு, வாய்ப்புண்ணு, இந்த அமிலத்தன்மையால் ஏற்படக்கூடிய புண்ணு, இது போன்ற எல்லா வகையான புண்களும் பார்த்திங்கன்னா ஆறிவிடும். இந்த பிரண்டையில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் குடல் புண்களையும் கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் இன்ஃபோமெலன்களையும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. பிரண்டையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளதனால ஜீரணத்தை தூண்டி இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை பார்த்திங்கன்னா குறைக்குங்க. இடுப்பு பகுதியில் சேரக்கூடிய ஊளை சதையை குறைத்து உடல் எடையில் கட்டுக்குள் பார்த்திங்கன்னா கொண்டு வர பிரண்டை உதவுகிறது. மூளை நோய்க்கு மிக சிறந்த மருந்தாக பிரண்டை சொல்லப்படுது. மூல நோயால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு ஏற்படுவதை தடுத்து நிறுத்தவும் இது மிகவுமே பார்த்திங்கன்னா உதவி செய்யும். பிரண்டையினுடைய பொடியை மோரில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வர மூல நோய்கள் கட்டுக்குள் வரும். நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுப்படுத்துவதனால இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவி செய்யுங்க. இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட கார்டியோவாஸ்குலர் நோய்களினுடைய ஆபத்துக்களை பார்த்திங்கன்னா குறைத்து இதயத்தை பாதுகாக்க முடியும்.
பிரண்டையில் கால்சியம் மிக அதிக அளவில் இருக்கிறது. இதனால் இது கால்சியம் பற்றாக்குறையை தீர்க்கிறது. பெண்களுக்கு 40 வயதை தாண்டும் போது எலும்பு தேய்மானம், எலும்பினுடைய அடர்த்தி குறைவதனால மற்றும் கால்சியம் பற்றாக்குறை அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. இதை சரி செய்யவும் பார்த்திங்கன்னா பிரண்டையானது உதவுகிறது. 100 கிராம் அளவு பிரண்டையில் கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவு கால்சியமானது இருக்கிறது. ஜீரண மண்டல ஆரோக்கியத்தை தூண்டி குடலில் ஜீரண என்சைமிகளை தூண்டி பசியை தூண்டும் ஆற்றல் பிரண்டையில் உண்டு. குழந்தைகள் பெரும்பாலும் சாப்பிட அடம்பிடிப்பார்கள், பசியே இல்லாமல் இருப்பார்கள். அதுபோன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரண்டையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் சேர்த்து கொடுத்து வந்தால் அவர்களுக்கு நன்கு பார்த்திங்கன்னா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரோக்கியங்கள் பசி எடுத்து சாப்பிட்றதுனால ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. பிரண்டையில் உள்ள நார்ச்சத்துக்கள் மலமிளக்கியாக பார்த்திங்கன்னா செயல்படும். மலச்சிக்கலை பார்த்திங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதோடு குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் ஆகியவையும் மலத்தின் வழியே பார்த்திங்கன்னா வெளியேறும். நாள்பட்ட அஜீரண கோளாறை பார்த்திங்கன்னா சரி செய்யும். மேலுமே இந்த பிரண்டையானது மூச்சுக்குழாய் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணுங்க. சுவாச கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பிரண்டை சரி செய்யும். குறிப்பாக ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த பிரண்டையை எடுத்து வர ஆஸ்துமா கட்டுக்குள் வரும். பிரண்டையை சுத்தம் செய்து சீரகம், மிளகுடன் சேர்த்து அரைத்து சூப்பு போல பார்த்திங்கன்னா செய்து குடித்து வர மூச்சு திணறல், இளைப்பு பிரச்சனைகளானது சரியாகுங்க. பிரண்டையை தினந்தோறும் நம்ம சாப்பிடனாலும் வாரத்திற்கு பார்த்திங்கன்னா 2-3 முறை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. பிரண்டையை உணவின் வழியாக எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. பிரண்டையை சப்ளிமெண்ட் எந்த அளவில் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்டையை உணவாக சமைத்து சிறிய அளவில் தினமும் எடுத்து வரும்போது பெரிய அளவில் பக்க விளைவுகளானது உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் சப்ளிமெண்ட்டுகளாக எடுக்கும்போது அதனுடைய அளவு நமக்கு தெரியாது. பவுடர் வடிவிலோ அல்லது மாத்திரை வடிவிலோ நேரடியாக ஜூஸ் வடிவிலோ எடுக்கும்போது அளவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாகி விடலாம். அதற்கு சித்தா அல்லது ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையை அதிகமாக எடுப்பதனால நமக்கு நிறைய பக்க விளைவுகளும் கொடுக்கும். பிரண்டையை பொடியாகவோ சப்ளிமெண்ட்டாகவோ எடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு உடல் சூடு பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. வாதம், பித்த நோய், கப சமநிலையின்மை, வாய்ப்புண், வாய் உலர்தல், சரும அலர்ஜி உள்ளிட்டவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் சப்ளிமெண்ட்டுகள் அல்லது பொடியாக எடுப்பதாக இருந்தால் சித்த மருத்துவம் அல்லது ஆயுர்வேத மருத்துவரையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அணுகி இயற்கை வைத்தியரை கலந்து ஆலோசித்து அவர் சொல்லக்கூடிய அளவுகளில் எடுங்கள். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதேனும் உணவு அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதையும் முன்கூட்டியே அவரிடம் சொல்லிவிடுங்கள். அதை பொறுத்து எந்த அளவில் எப்படி எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.